ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஒரு 2 நாளோட விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த புக் செல்ஃப் மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினோங்க. அது இப்போது அவ்வளோவா நல்ல கண்டிஷனில் இல்லை. பின்னாடிலாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. பட் ஆனால் எனக்கு அது தூக்கி போட மனசில் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமாவே வச்சுருந்தேன். இது அப்படியே ஒரு பேங்கிள் ஆர்கனைசர் மாதிரி மேலே செட்டப் பண்ணிவிட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்ல, நெக்லஸ்ஸு, மற்ற ஐட்டம்ஸ், தோடு, அது இது நிறையா இருக்கும்ல. நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால வீட்டில் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் கீழே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ஃபுல் செல்ஃபும் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வாங்கி அதை 2ஆக கட் பண்ணி கொண்டு வந்துட்டு அதில் இந்த மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக பின்னாடியெல்லாம் உடஞ்சிருந்ததில்ல, அதனால் அது ஒரு மாதிரியாக இருந்துச்சா, அதனால் நான் ஒரு பேப்பர் மாதிரி, ஒட்டுற பேப்பர் மாதிரி விற்கும்ல கவுண்டர் டாப்பில் இதிலலாம், ஸோ அந்த பேப்பர் வாங்கிட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டேன் எல்லா பக்கமுமே. உண்மையாக சொல்லணுன்னா இது நான் நினச்ச மாதிரி வரல. நான் ஒரு ஐடியா பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணேன், அது சரியாக வரல. திருப்பி அதிலேருந்து எடுத்துகிட்டு திருப்பியும் இந்த மாதிரி ஒரு ஹூக் மாதிரி 2 பக்கம் வச்சுட்டு இடையில இந்த குச்சியை வச்சு அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அதுவுமே இன்னும் சரியாக ஃபிக்ஸ் ஆகலைங்க. ஏன்னா அது கொஞ்சம் பழைய உட்டுன்றதுனால நம்ம ஆணி ஸ்க்ரூலாம் போட போட அது கொஞ்சம் ஒரு மாதிரி கிராக் ஆகுது, உள்ளே இறங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி சில பிரச்சனைலாம் ரொம்ப தடுதல் ஆகிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் எப்போ போதும், இப்போதைக்கு ஒரு 3 பேங்கிள் ஸ்டாண்ட் இது மட்டும் வச்சுருக்கோம். ஸோ மற்றதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அதில் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூவ் பண்ணி கொண்டு என்னோடய க்ளாசெட்டில் வச்சுட்டோம். என்னோடய க்ளாசெட்டில் கொஞ்சம் இடம் இருந்தது. ஸோ அங்கேயே வச்சிட்டோன்னா எல்லாமே அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம மொத்தமாக நான் தானே எடுத்து கொடுப்பேன். ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்தோங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக பாத்ரூமில் இருந்து அந்த கபோர்டு ஃபுல்லாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வாங்கினோன்னா அதில் இருக்கும். பட் எனக்கு நான் யோசிச்சது என்னென்னா, அந்த வளையல் ஸ்டாண்டோடு நம்ம பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்கனைசர் நான் அமேசானில் ஒரு எனக்கு தெரில, பழைய வீட்டுக்கு நான் புதுசில் வாங்கினேன். ஸோ ஒரு 6 இயர்ஸ்னாவது குறைஞ்சது இருக்கும். ஸோ இதை வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல, அதனால் இதை வச்சுட்டு சைடு ஃபுல்லாக பேங்கிள் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் அந்த செயின் அது இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் அதில் போயிடும். கீழே இந்த ஹேர் அக்சசரிஸு அது இதுன்னு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் இது 2 மட்டும்தான் இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதுவுமே எனக்கு நல்லா ஃபிக்ஸாக இருக்கா, ப்ராப்பராக அது நிற்குமான்ற ஒரு டவுட் இருந்தது. பட் இப்போதைக்கு இது 2 நிற்கிது. நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் எந்த லிங்க்குமே நான் கொடுக்கலைங்க உங்களுக்கு. ஏன்னா எனக்கே சரியாக வராததுனால அதோட லிங்க்லாம் நான் கொடுக்க விரும்பலை. இது சரியாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளாக இந்த மாதிரி பாக்ஸில் ஆல்ரெடி இருந்தது, நல்லா நீட்டாக தான் இருந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் நாங்கள் வச்சுருந்தோம். இதில் இன்னும் கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் போட்டுட்டு இதை இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் என்ன, அதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த உட்டெல்லாம் கொஞ்சம் பழசானதுனால நமக்கு சரியாக போய் நிற்க மாட்டேங்குது. அது மட்டும்தான் ஒரு பிரச்சனையாயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. இன்றைக்கி தேர்ஸ்டே. சரி, கொஞ்சம் க்ளீனிங்லாம் எனக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் இறங்கிட்டேன். காலையிலேயே சமையல்லாம் முடிஞ்சுது. மீல் மேக்கர் பிரியாணி பண்ணி காலையில் பணியாரம் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு என்ன பண்ணேன், உளுந்தங்கஞ்சி குடித்தாங்க. ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. அதனால் இன்றைக்கி நிறைய டைம் தான். மேலேயும் அந்த பேங்கிள் ஆர்கனைசரை பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் செட் ஆகலைன்றதுனால மைண்டு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, ஓகே, அதனால் இன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வீடு நம்ம வேறு லெவலில் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். ஏன்னா நமக்கு அடுத்த வாரம் வரலட்சுமி விரதம் வருது. ஸோ ஒரே நாளில் எல்லாமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மெயின் லெவல் எல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக துடைக்கிறது, கபோர்டு துடைக்கிறது, விண்டோஸ் அதெல்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம வீடெல்லாம் துடைச்சிட்டு அப்புறமா நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் க்ளீனர்ஸ் கூப்பிடல. ஏன்னா அடுத்து தீபாவளி வருதில்ல, தீபாவளியை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மோசமாகலை வீடு இன்னும். அப்படியே நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ரொம்ப நம்மளால் பண்ண முடியாது, நல்ல டீப்பாக ஒரு க்ளீனிங் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் தான் நான் க்ளீனர்ஸ் கூப்பிடுவேன். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நாள் க்ளீன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னோடய மைண்டு செம்ம ஃப்ரெஷ் ஆயிரும். அது ஏனே தெரில, அதனாலேயே அடிக்கடி நான் இந்த மாதிரி க்ளீனிங் ஃபுல்லாக எடுத்துருவேன். சுதீஷா கீதிகாவே வர சொல்கிறாங்க, நீங்கள் அடிக்கடி பண்ண இடத்தையே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, ஒரு ரொட்டீனில் வரும்போது அந்த இடம் திருப்பியும் அழுக்காயிரும். ஸோ அதனால் திருப்பி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதை விட ரீஆர்கனைஸும் மாற்றி கூட நான் சம்டைம்ஸ் வைப்பேன். ஒரே மாதிரி லுக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 months ஒன்ஸு மாற்றி கூட வைப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீட்டில் சேஞ்சஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இந்த கணேஷாவை ஆக்சுவலாக நம்ம எங்கே வாங்கினீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து அவங்கள்ட்ட கேட்குறேன். ஆக்சுவலாக அவங்க வீட்டில் தான் இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல வந்து வீட்லேயே பேஸ்மெண்ட்டில் வச்சு இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து வர வச்சு. ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு ஓகேனா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் நான் இதில் கொடுக்குறேன். இது வந்து ஒயிட் டேபிளாக இருக்கிறதுனால இந்த கணேசா வச்சோன்னா கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்க்ராச்சஸ்ஸு அந்த மார்க்லாம் தெரியுது. அதனால் இதுக்கு ஒரு லைனர் போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் அது இப்போதைக்கு வாங்கலைல்ல, அதனால் வீட்டில் ஒரு சின்ன லைனர் தான் மிச்சம் இருந்தது. அதை மட்டும் கணேசா அளவுக்கு கட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் போட்டு இப்போதைக்கு வச்சாச்சு. நார்மலாக வீட்டெல்லாம் பார்த்தோன்னா எந்த அழுக்கும் இல்லாத மாதிரி எல்லாமே க்ளீனாக இருக்க மாதிரி தாங்க எப்போவுமே தெரியுது. ஆனால் இந்த க்ளீன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ தூசி எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்றது. இந்த விண்டோஸ்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா ஒயிட்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிகிறதே கிடையாது. பட் ஆனால் அது பண்ணும்போது தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ அழுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த வெட்டு துணியெலாம் வச்சு துடைக்கிறதுக்கு அவ்வளோ எனர்ஜி இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு டஸ்ட் மட்டும் பண்ணி விட்டுட்டு அப்படியே பண்ணிட்டேன். இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோவா இன்னும் அது ரெடி ஆகலை. அதனால் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடத்துல ஒரு வாரம் 10 நாள் வைங்க அப்படின்ட்டு. சரி, நான் அதை தூக்கி இந்த இடத்துல மட்டும்தான் எங்கள் வீட்டில் வெயில் வரும், மற்ற இடம்லாம் அவ்வளோவா வெயில் வராது. ஏன்னா பின்னாடியும் நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த சன்ரூம் மாதிரி இருக்குல்ல, அது வந்து வெயிலை கவர் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல தூக்கி வச்சிட்டேன். இப்போதைக்கு ஒரு 10 நாள் இருக்கட்டும், ஏதாவது கொஞ்சம் நல்லா வருதுன்னா அந்த இடத்துலையே ஏதாவது செடிகளை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த சோஃபா பார்த்திங்கன்னா சோஃபா மூவ் பண்ணோன்னா உள்ளேருந்து ஒரு பெரிய புதையிலே வந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா இதை அடிக்கடி நம்ம பண்ணுறது இல்லைல்ல, எப்போவுமே வந்து சோஃபாவை நகட்டி நம்ம பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மேட்டெல்லாம் எடுத்து ஃபுல்லாக வேக்யூம், வீடு ஃபுல்லாக வேக்யூம் போட்டு விட்டுட்டு கீழே வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணுன்னு கீதிகா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு மேட்டெல்லாம் கொஞ்சம் அலசி போட்டுட்டு மேலே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நைட் டின்னருக்கு வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறோம். அதனால் வந்து ஒரு 1/4 கப்பு சுடு தண்ணி வார்ம் வாட்டர் வச்சுட்டு, சுடு தண்ணியில் வார்ம் வாட்டராக வச்சுட்டு அதில் வந்து ஈஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து கீதிகா சொன்னாங்க நானே வந்து மாவு பிணைய போகிறேன், நீங்கள் தொடவே கூடாதுன்னாங்க. கீதிகா இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறாங்க. என்னடா அம்மா சொல்ல பண்ண போகிறாங்க. எஸ், ஈஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். வார்ம் வாட்டரில் சுகர் ஈஸ்ட் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் செட் ஆகுது வேணும். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு மைதா மாவு. ஓகே, ஃபுல்லாக எடுக்கணும் மாவு. பார்த்து இன்னொரு கப் எடுத்து போட்டுருங்க. ஓகே, ஸோ இது ஈஸி தான். ஜஸ்ட்டு நம்ம இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம், மாவு பிணையணும் நல்லா. இன்னொரு கப் போட்டுருங்க. சேர்க்கணும். போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து இப்போ எண்ணெய் போடணும். ஓகே, இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஊற்றிடலாம். ஃபுல்லாகவே ஊற்றிடலாமா? ஊற்றிடுங்க ஃபுல்லாக. எப்படி இருக்குது? சாக்லேட். சரி, ஓகே, நல்லா பண்ணிங்க. பிணைஞ்சிட்டு வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தேவைப்படும் தண்ணி. நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணி தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ வந்து இன்னும் தண்ணி தேவைப்படும். பிசுன்னு இருக்குது. ஆமாம், பெனிய இதாக இருக்கும். ஓ, பெனிய சரியாயிருமா? ஓகே, இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிணையணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பீஸா பண்ணுறதுக்கு கூட பேஸாகவும் வச்சுக்கலாம். என்ன எனக்கு தெரியாது. பண்ணலாம். நம்ம பண்ணும்போது இப்படி தானே பண்ணோம் பீஸாவுக்கு. ஆமாம், சுகர் எல்லாமே போட்டு பண்ணோம்ல. எனக்கு மறந்துச்சா? ஸோ இதே அப்படியே பேஸாக வச்சு நம்ம பீஸா கூட பண்ணிக்கலாம். இப்படி நல்லா பிணையணும், துவைக்கிற மாதிரி, துணி துவைக்கிற மாதிரி ஒட்டும். பட் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒட்டாது, சரியாயிரும். அது அடிச்சு துவைங்க. உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் மாவு பிணையும் போது. கீதிகா ஃபன்னாக இருக்கா உனக்கு? பிளேடோவில் விளையாடுற மாதிரி சூப்பராக பண்ணுறீங்களே கீதிகா. வச்சுட்டு 1 hour கழிச்சு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்ம ஒரு இதை போட்டு மூடிடலாம். ஒரு வெட்டு டிஷ்யூ வச்சு மூடி வச்சிடலாம். பியூட்டிஃபுல். வெல்கம்.
கீதிகா வந்து வெளியில் கோலம் போடலான்னு காலையிலேயே சொல்லி வச்சுட்டேங்க. ஆனால் வந்து இப்போது வெயிலில் போய் காமிச்சேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா சரியான மழை. ஸோ அதனால் வந்து சரி உள்ளேயே ஒரு கோலம் போடுறேன் நாங்கள். அதனால் ஒரு கோலத்தை போட்டு சொல்லி கொடுத்து அது வந்து வரைஞ்சாங்க. அழகாக வரைஞ்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. அதனால் வந்து நான் வந்து ஒரு சன்னா வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணேங்க. நானே ஒரு ரெசிபி யோசித்து நானாக ஒன்று பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துருந்ததுங்க. கீதிகா ரெடி ஆகிட்டாங்க. ஆமாம், நம்ம போய் இப்போ பூ பறிக்க போகிறோம். ஆமாம், கீதிகாவும் நாங்களும் பூ பறிக்க போகிறோம். நம்ம பூ வளர்த்ததே பறிக்க போகிறோம். பறித்து சாமிக்கு வைக்க போகிறோம் நாங்கள். மதர்ஸ் டேக்கு வளர்த்தது. ஓகே, பறிக்கலாமா? வாடா. பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சரியான வேலை, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பூஜை பண்ண போகிறோம். வேணாம், ஊற்று. சாமி மேலே ஊற்று நல்லா. எந்த சாமி மேலே ஊற்றணும்ல? என்ன பெட்ஷீட் பொத்துன மாதிரி ஊற்றிருக்க? ஆமாம், பார்க்க அப்படிதான் இருக்கு. குளிருக்கு பெட்ஷீட் பொத்தி வச்ச மாதிரி. நம்ம துளசி எடுத்துகிட்டு வந்தாலும் அதையே பூ கட்டி அப்படியே வந்து பூ கட்டுற மாதிரி கட்டி சாய்பாபாவுக்கு வந்து மாலையாக போட்டாச்சு. அந்த மஞ்சள் பூ எல்லாமே வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து சாய்பாபாவும் இருக்கார். அங்கே வந்து நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். காட்டு. சவுண்டு கேட்டுச்சா? போய் தொட்டு பாருங்க. நல்லா அமைக்கி பாரு. தொட்டு பாருங்க. நீ இன்னொரு தடவை அமைக்கி பாரு. 3, 2, 1. அவுட்சைட் போயிட்டு தொட்டு பாருங்க. தொட்டு பாருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்சதை விட ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணோம். பட் சூப்பராக வந்திருந்தது. கொஞ்சம் ஒரு 4-5 சப்பாத்தியும் போட்டுட்டோம். சப்போஸ் பத்தலைன்னா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சப்பாத்தியும் பிணைஞ்சு நான் போட்டுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அவனில் வச்சோம். 350 ஃபாரன்ஹீட்டில் வச்சு பார்த்தோம். பட் ஆனால் அது ரெடியாகவே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்லேயே போட்டோம். கார்லிக் பிரெட் பண்ணுறோம். garlic naan garlic. இது garlic spread. garlic spread வந்து garlic அப்புறமா பட்டர் மெல்ட் பண்ணி அதிலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கோரியண்டர். கோரியண்டர் போட்டு அதை அப்படியே நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம். நான் வந்து இப்போ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன ட்ரை பண்ற? ட்ரை பண்ணேன். It's hard. நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தோசைக்கல்லில் போட்டேங்க. அது ஒரு சைடு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃபயர்லேயே வந்து நேரடியாக காட்டணும். அப்போ இப்படி காமிச்சிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு காமிச்சோன்னா நல்லா சுட்ட மாதிரி ஒரு சைடு ரொம்ப நல்லா வரும். அது எடுத்ததுக்கப்புறமே உடனே வந்து பட்டர் தடவிட்டோன்னா சூப்பராக வந்துடும். கார்லிக் நானும் இதில் போடலாம். பட் இப்போ போடும்போது கொஞ்சம் என்னாச்சுன்னா உதிர்ந்துட்டே இருந்தது. பட் ரொம்ப டேஸ்ட்டாக வந்ததுங்க. நான் அவனுக்கு ரெடி பண்ணதுமே வந்து சரியாக வரலல்ல, அதனால் வந்து இதிலேயே போட்டு எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து நானும் வந்து சன்னா கிரேவியும் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். இந்த 2 நாள் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.